அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடத்துல குரு சுக்கிரன் காலபுருஷனுடைய பாக்கியஸ்தானாதிபதி, காலபுருஷனுடைய 2ஆம் இடம் ரொம்ப முக்கியம். 2ஆம் இடம் என்பது தன குடும்பம், 9ஆம் இடம் என்பது பாக்கியம். அபிலாசைகளை மனிதன் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் 9ஆம் இடம் துணை இல்லாமல் எந்த மனிதனாலும் அந்த அபிலாசைகளை அனுபவிக்க முடியாது. அபிலாசைகள் என்பது என்ன அப்படின்னா, சுகமான உணவு, சுகமான ஒரு சின்ன வரவு, சுகமான சந்தோஷம், இதுதான் அபிலாசைகள். இதை 2 பேரால தான் கொடுக்க முடியும். நீங்க குருவை ஒழுக்க சீலர் தான். குரு ஒழுக்க சீலர்லாம் இல்லைன்னு கிடையாது. அவருக்கு என்ன சொன்னா, அவருடைய நட்சத்திரங்கள்லாம் நீங்க இருக்கிற இடத்த பாருங்க. குருவுடைய நட்சத்திரங்க எங்க இருக்காங்க? மிதுனத்துல இருப்பாங்க. மிதுனம் என்பது காலபுருஷனுடைய 3ஆம் இடம். துலாத்துல இருப்பார் 3 பாதம். ஏன் என்ன சொல்லலாம்னா, புதன் வீட்டுல போய் அவருடைய 3 நட்சத்திர பாதம் இருக்குது, சுக்கிரன் வீட்டுல 3 நட்சத்திர பாதம் இருக்குது, சனி வீட்டுல போய் 3 நட்சத்திர பாதம். இந்த 3 நட்சத்திரமே காமராசிகள் தான். காமம் என்பது விருத்தி, அது கொச்சையாக நாம் சொல்ல நினைக்க கூடாது. காமம் என்று சொன்னால் கல்யாணம் எதற்கு முடிக்கப்படுகிறது? தனக்கு ஒரு சந்ததி வேண்டும் என்பதுதான். தனக்கு தன்னுடைய சம்பாத்தியத்தை அனுபவிப்பதற்கு ஒரு குழந்தை வேண்டும் என்பதற்காக தான் திருமணம் முடிக்கப்படுகிறதே தவிர வேறு ஒன்றுக்காகல. அதை போய் நம்ம கொச்சையாக என்ன சொல்றான்னா செயல்படுத்திக் கொள்கிறோம். அப்ப எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 2 பிரச்சனை தான் இருக்கு. என்ன 2 பிரச்சனை இருக்கு? நல்ல மனைவியா பிரச்சனை இல்லை, நல்ல கணவரா பிரச்சனை இல்லை. இது முதல் பேஸ். 2வது பேஸ் நல்ல குழந்தை, சொன்னோடி கேட்கிற குழந்தை, நல்லா படிக்கிற குழந்தை, எந்தவித பிரச்சனை இல்லை, அது பாட்டுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை இருந்தா மனிதன் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும். ஆரம்ப பாலிய வாழ்க்கை என்பது என்ன சொன்னானே, எல்லார் வீட்லயும் ஒருத்தர் ஆரம்பத்துல பாலியத்துல ரொம்ப ஹாப்பினஸா இருந்திருப்பாங்க, இல்லைன்னா கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் மாற்றம் என்பது எப்போ வரும்னா திருமணத்திற்கு பின்னாடி. ஒன்று திருமணத்திற்கு முன்னாடி ரொம்ப ஹாப்பினஸாக இருந்தால் திருமணத்துக்கு முன்னாடி கஷ்டப்படுவான். திருமணத்திற்கு முன்னாடி போராடி கொண்டிருந்தவன் திருமணத்திற்கு பிறகு மனைவி வந்த பிறவோ கணவன் வந்த பிறவோ அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த 2 பேர் தான், குருவும் சுக்கிரனும் தான். இவர்களை தவிர வேற யாராலையும் பெரிய யோகங்களை கொடுக்க முடியாது. என்ன காரணம்னா, சுக்கிரன் என்று சொன்னால் மனையாட்டி, கணவன் நமக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கெல்லாம் சரியான கணவன் கிடைத்து விட்டான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எந்த சொத்துமே விருப்பப்படுறது கிடையாது. எந்த சொத்து வேண்டான்ற எனக்கு வேண்டாம், புருஷன் நல்லா இருந்தா போதும், புருஷன் என்னை அனுசரிச்சு போனா போதும், என்னுடைய நிறைவுரைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு கணவனாக இருந்து விட்டால் நான் எதற்கு உலகத்தில் யாரையும் போய் மண்டாட போகிறேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கிய குணத்தை வைக்கிறவன் தான் பெண். நல்ல மனைவி கிடைத்து விட்டாள் என்று சொன்னால் ஒரு மனிதன் நிம்மதியாக, அவனுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், இதை கொடுக்கிறவர் இந்த சுக்கிரன் தான். எல்லாத்துக்கும் மேலாக என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகள் நன்றாக பிறந்து நல்ல ஒரு குழந்தை மாசு மறுவற்ற குழந்தைகளாக பிறப்பதற்கு குருதான் காரணம். இவர்கள் ஃபுல்லாவே எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா, 3 பாதங்கள் என்ன சொல்றாங்கன்னா விருத்தி என்று சொல்லக்கூடிய அழகான காற்று என்று சொல்லக்கூடிய காமராசிகளில் தான் இருக்கிறார். இதுல எந்த மாற்றம் கிடையாது. அப்ப இதுல என்ன சூட்சுமத்தை சொல்ல போறீங்க அப்படின்னா, எந்த ஒரு மனிதனுடைய ஜாதகத்திலும் குருவோடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும். இருந்தால் அவனுக்கு ஒரு பெரிய வெற்றி உண்டு. சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும். சில பேருக்கு இருக்குது, சில பேருக்கு இருக்காது. சில பேருக்கு இருக்குது, சில பேருக்கு இருக்காது. இருக்காதவர்கள் என்ன கஷ்டப்படுவார்கள் என்று சொன்னால்,
மனைவியால் கஷ்டப்படுவார்கள் அல்லது குழந்தையால் கணவரால் கஷ்டப்படுவார்கள். சரி, சுக்கிரன்ல எனக்கு வந்து கிரகம் இருக்கியா அப்படின்னா, குருவுல கிரகம் இல்லை அப்படின்னா அவர்கள் பெற்ற பிள்ளைகளால் கஷ்டப்படுவாங்க. கண்டிப்பாக கிடைக்கும். அந்த அந்த எனர்ஜி பவர்ஸ் மேல இருந்து என்ன சொல்றேன்னா நம்மளுடைய உடம்பில் வந்து சம்பந்தப்படவில்லை. அந்த சம்பந்தப்படாத ஒரு நிலை இருக்கும்போது அதற்கு நான் வந்து முடிவுரை சொல்லிடுறேன். கண்டிப்பா முடிவுரை சொல்லாம வீடியோ போட மாட்டேன். அப்ப இது இந்த கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பு இருக்கிறதுனால என்ன சொன்னா, ரெண்டாவது பொருளாதார பற்றாக்குறை. ரெண்டு பேர் இந்த சுக்கிரனுக்கும் குருவுக்கும் என்ன சொன்னா, சிறுபணத்திற்கு அதிபதி வந்து சுக்கிரன், பெருமணத்திற்கு அதிபதி யாரு? குரு தான். அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க ஜாதகத்துல எனக்கு குரு தோஷம், குருவோடைய நட்சத்திரத்திலையும் கிரகம் இல்லை, சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் கிரகம் இல்லை சார். ஆனால் அதற்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் ஜோதிடத்துல கொடுத்துருக்கோம். குரு சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதா, சுக்கிரன் சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதா அப்படிங்கிறத பாருங்க. அப்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம்னா, ஒன்று இல்லை என்று சொன்னால் இன்னொன்று மூலமாக சமாளிக்கக்கூடிய ஒரு வலிமையை அது கண்டிப்பாக கொடுக்கும். சரி, ரெண்டுலையுமே இல்லை, அப்படி கடவுள் வந்து உங்களுக்கு வந்து குருவோடைய நட்சத்திரத்தில் இல்லை, சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இல்லை, அல்லது குரு சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் இல்லை, சுக்கிரன் சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் இல்லை, நான் வந்து என்ன சொன்னா நீங்க பாவம் பண்ணவங்க. அதெல்லாம் மாற்று கருத்தெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப இந்த நிலையை வந்து நாம வந்து மாத்தணும். நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து இது வந்து ஒரு ஊனதோஷத்துக்கு சமானது. மனிதன் நல்லாவே இருக்கான், ஆனா நடக்க முடியாது. ஆனா யாரோ ஒருத்தருடைய உதவியில தான் நடக்க முடியும். அப்படிங்கும்போது இந்த அமைப்பு தான் ஜோதிடத்தில் வந்து பெரும்பாலான சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல வந்து ஒரு கிரகம் இருந்து விட்டால் கண்டிப்பாக சுக்கிரன் வந்து கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவார். குருவோடைய நட்சத்திரத்தில் போய் ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக பெரும்பணத்தை அவன் பார்த்து தான் ஆவான். அதுல மாற்றமெல்லாம் கிடையாது. சில அவாக்கியங்களை வந்து நம்ம வந்து பார்க்கறதுக்கு பாதசாரத்தை வந்து ரொம்ப யாருமே வந்து பாதசாரத்தை வந்து ரொம்ப உற்று நோக்குவதே கிடையாது. அந்த உற்று நோக்கினால் வந்து என்ன சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து வழி சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன வழி சொல்லியிருக்காங்கன்னா, இது இல்லையா இதை செய், ஆனா அது தினமும் செய்யணும். தினமும் செய்யணும். இல்லைன்னா அந்த கிழமைகளில் வந்து சுக்கிரனுடைய நாளிலேயோ குருவோடைய நாள்லயோ கண்டிப்பா செய்யணும். செஞ்சாச்சுன்னா அதோடைய இம்யூனிட்டி பவர் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக உடல் சார்ந்த இதுல வந்து அந்த அகத்தில் வந்து டச் ஆயிரும். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு போர் அடிக்கிற வேலையெல்லாம் கிடையாது. முதலில் நம்மை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யார், நமக்கு என்னென்ன இல்லை, என்னென்ன இருக்கு, இது ரெண்டு தான். ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு என்ன இல்லை, என்ன இருக்கு. இல்லாது கிடைக்காது, கிடைக்கிறதுக்கு என்ன வழி, இருக்கிறது கிடைச்சிட்டு தான் இருக்கும், கிடைக்காமலாம் போகாது. யாருமே அங்க தடுதலைக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கிடையாது. அப்ப இதை வந்து நாம் சாதிப்பதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி வரும்போது, குருவோடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்று சொன்னாலும், குருவுடைய நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இல்லை என்று சொன்னாலும் கண்டிப்பாக வியாழக்கிழமை என்ன சொன்னா நெய் தானம் பண்ணணும். நெய் கண்டிப்பா தானம் பண்ணணும். அப்படி தானம் பண்ணுவது மக்களுக்கு தானம் பண்ணலாம். இல்லைன்னா கோயில எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விளக்குல கொண்டு என்ன சொல்றான்னா, தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடி விளக்கு எப்பயுமே எரிஞ்சிட்டே இருக்கும், அதுல கொஞ்சம் வந்து நெய்யை கொண்டு ஊத்திட்டு வந்துருங்க. அதுவே உங்களுக்கு என்ன சொல்லணும், குருவோடைய கடாட்சத்தை பெற்று தந்துரும். பெரும்பாலான கோவில்களில் வந்து என்ன சொன்னா மகாலட்சுமி என்பது அதிகமாக இருக்காது. மற்ற எல்லா சாமியும் வச்சிருப்பாங்க, இருக்காது. ஆனால் சுக்கிரன் என்று சொல்லக்கூடியதுல வந்து என்ன சொன்னா இந்த இது இருக்கு இல்லையா, இது இரவில் வந்து இந்த பூஜை பண்ணுவாங்க, பள்ளியறை பூஜை என்பது என்னது, கணவன் மனைவி வந்து ஒரே இடத்துல கொண்டு வந்து வச்சு வந்து பூஜை பண்ணி அவர்களுக்கு
சயனத்தில் இருப்பு வைக்கிறதுக்கு உண்டான அந்த பள்ளியறை பூஜை. அந்த கோவில்களில் வந்து ஒரு பெண் தெய்வம் இருக்கும். பள்ளியறை பூஜை நடக்கிறது என்று சொன்னால் அங்கே ஆணும் பெண்ணும் இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த அம்மாவுக்கு ஒரு தனி சன்னதி இருக்கும். அந்த சன்னதியில வந்து என்ன சொல்றான்னா வந்து அந்த அம்மாவுக்கு எப்படியுமே எல்லா கோயில்களிலும் பெண் தெய்வத்திற்கு காலையில் கண்டிப்பாக வந்து என்ன சொல்றான்னா ஒரு குளியல் உண்டு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்ப என்ன செய்யணும்னா, நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து குருவுடைய நட்சத்திரத்திலேயோ குரு சாபம் பெற்ற நட்சத்திரத்திலேயோ கிரகங்கள் இல்லை என்று சொன்னால் கொண்டு போய் ஒரு 100 மில்லி 200 மில்லி தயிர் வாங்கி என்ன சொல்றான்னா ஒரு பாக்கெட்ல தயிர் பாக்கெட் நிறைய விற்குது, வாங்கி கொடுத்துட்டு ஐயா நீங்க எப்ப பண்ணும்போது பண்ணிருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. இதை வெள்ளிக்கிழமை செய்யணும். இவ்வளவுதான். இந்த 2 கிரகத்தை வந்து யார் ஒரு மனிதன் உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை ஆக்டிவேஷன் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில் வந்து சுக்கிரன் என்று சொன்னால் திருமணம் சார்ந்த மனைவி சார்ந்த விஷயம். குரு என்று சொன்னால் குழந்தை சார்ந்த விஷயம். எல்லாமே அது அடக்கம்தான். அதுல வந்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அப்ப சிறுமணத்தையும் கொண்டு வரணும், பெருமணத்தையும் கொண்டு வரணும். அப்படின்னா இந்த நடைமுறையை வெள்ளியும் வியாழக்கிழமை நெய், வெள்ளிக்கிழமை தயிர், இந்த 2ஐயும் வந்து ஒரு மனிதன் வாழ்க்கையில் கையில் எடுக்க ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால், இந்த மாதிரி எனக்கு இல்லை, இதுல இல்லை அதுல இல்லை, நான் வந்து போனேன் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் போய் இந்த 2 நாள் மட்டும் நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்த வாரம் போகும்போது ஒரு மாற்றம் வரும், அதுக்கடுத்த வாரம் போகும்போது ஒரு மாற்றம் வரும், ஒரு சேஞ்சஸ் வரும். இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் உலகத்தையே சுற்றி வந்தாலும் எங்கேயும் போய் ஒன்று நடக்காது. உங்க ஜாதக ரீதியாக நீங்கள் உங்க உள்ளூர்ல இருக்கிற கோயிலுக்கு போங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. சரி, உள்ளூர்ல வந்து என்ன சொல்றேன், எங்களுக்கு பிள்ளையார் தான் முக்கியமா இருக்காருன்னா ஆமா வியாழக்கிழமை போங்க, வெள்ளிக்கிழமை போங்க. வியாழக்கிழமை போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து நெய்யை வந்து என்ன சொன்னா அங்க எரிகின்ற விளக்கில் வந்து நெய்யை ஊத்திட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை போய் வந்து என்ன சொன்னான்னா விநாயகருக்கு வந்து தயிர் அபிஷேகம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க கொடுத்துட்டு வாங்க. அவங்க கண்டிப்பாக அந்த காலையில எத்தனை மணிக்கு அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு வந்து என்ன சொன்னா மறுநாள் காலையில வந்து என்ன சொன்னா அந்த பூஜாரிகிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு அவருக்கு ஏதோ நம்மளால முடிஞ்ச 50 ரூபாயோ 25 ரூபாயோ 100 ரூபாயோ நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்களை வந்து கண்டிப்பாக இந்த கிரகங்கள் இல்லாத கிரகங்களில் நட்சத்திரங்களில் கிரகங்கள் இல்லாத தோஷம், நட்சத்திர சாபங்களிலும் கூட கிரகம் இல்லை என்று சொன்னால் இது கண்டிப்பா ஆக்டிவேஷன் ஆகும். இதுதான் ஜோதிடத்தில் வந்து முக்கியமாக நீங்கள் ஒவ்வொரு கிரகத்தையும் பார்க்க வேண்டும். எந்த கிரகத்தில் எந்த நட்சத்திரத்தில் கிரகம் இல்லையோ அது நமக்கு வெற்றிடமாக இருக்கும். அதை ஆக்டிவேஷன் பண்ணுவதற்கு இதுதான் வழி, இதுதான் சிறந்தது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இது பரிசித்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி சுக்கிரனையும் குருவையும் சரி செய்யும் அற்புத ரகசியம். ஏன்னா இவங்க தான் வாழ்க்கையில் முக்கியமான தேவை. இவங்க இல்லாம வந்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு பின்னாடி வந்து ஒரு குழந்தை வந்து நமக்கு வயதான காலத்தில் வந்து வலது கையாக இருக்கணும். அப்பா சாப்பிட்டீங்களா, அம்மா சாப்பிட்டீங்களா, என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு குழந்தை நமக்கு வேணும். இல்லைன்னா வெறுமையை அனுபவிப்போம், வெறுமையாயிரும். அந்த வெறுமையை வந்து தாங்குவது ஒரு பெரிய கஷ்டம். அதனால இதை செஞ்சிருங்க, கண்டிப்பாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க குருவையும் சுக்கிரனையும் கொடுங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை சோதரரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வணக்கம்.